Friends, welcome to Python Tamil tutorial. நான் சீனு. போன கிளாஸில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி சொல்லியிருந்தேன். நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரை பற்றி பெருசாக ஒன்றும் கேர் எடுத்துக்க தேவையில்ல. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும். ஏன்னா அதை விட இன்னும் முக்கியமான கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு மாடலஸ் எப்படி இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். முதல்ல மாடலஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மாடலஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நார்மலாக இப்போ ஒரு ஹெட்டர் ஃபைல் இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிடுறேன். இந்த விண்டோவில் நம்ம இப்போ ஏதாச்சும் ஒன்று எழுதுகிறோம், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். டெஃப் அப்படின்ட்டு டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். தப்பு எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் தொண்டை அடிச்சிருக்கு, தான் சாரி. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டது பேர் கன்ஸ்ட்ரக்டர் தான். அது அப்படி ஒன்று இருக்குது அப்படி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பிரிண்ட்டு நான் ஒரு வேல்யூ சும்மா பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறேன். அதாவது எப்படி ஒரு மாடலஸ் ஒரு ஃபைலை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்போது அந்த மேக்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்டெல்லாம் செஞ்சு காட்டினேன். அந்த மாதிரி ஒரு ஃபைலை நாம்ளே எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த இம்போர்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபைலை எப்படி நாம்ளே உருவாக்குறதுன்றது தான் இந்த கிளாஸு. பாருங்கள், இப்போ நான் இதை சேவ் ஆஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் பைத்தான்லேயே நான் சேவ் ஆஸ் பண்ணுறேன். அதுக்கு பேர் மை ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். மை ஃபைல் .py அதை மறந்துடாதீங்க. சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இங்கே நான் ஃபஸ்ட்டு அந்த ஃபைல் இம்போர்ட் பண்ணுறேன். அதாவது இம்போர்ட் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன நேமில் சேவ் பண்ணணும் அதை கொடுக்குறேன். ஃபைல் அப்படின்னு கொடுக்குறேன். .py அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏன்னா நம்ம பைத்தானுக்கு அது எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை. அந்த ஃபைல் மட்டும் கொடுத்துட்டு கீழே என்டர் கொடுங்க. பார்த்தீங்கன்னா அப்போ அதை எடுத்துருச்சு. இப்போ அந்த ஃபைலிருந்து நான் பாருங்கள் அந்த நம்ம க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அதாவது டெஸ்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுவே ஷோ பண்ணுது. தெரியுதுங்களா? சீனு அப்படின்ட்டு வந்துருச்சு. இதை பற்றி நீங்கள் ரொம்ப ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்க தேவையில்ல. ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆயிடுச்சு. இப்போ நான் இதை மாற்றி காட்டுறேன் பாருங்கள். சீனு இஸ் பேட் பாய் அப்படின்னு எழுதுறேன். பேட் காய் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சின்ன, அதாவது அடுத்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் மறுபடியும் மை ஃபைல் அப்படின்ட்டு .test அப்படின்றத நான் கால் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அங்கே எதுவுமே எந்த ஒரு விதமான இங்கே நம்ம என்ட்ரி பண்ணது எதுவுமே வரல. ஏன்னா அது ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்றத அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் இந்த இம்போர்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ்லேருந்து அது எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.